ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பக்கோடா. நம்ம ரோட் சைட்லலாம் சிக்கன் பக்கோடா வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? இது அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இது பண்ணுறது ரொம்பவே சுலபம். வாங்க இது எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை, இஞ்சி பூண்டு விழுதாக போடாமல் இந்த தண்ணி பதத்தில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இது கூட ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவும் வாட்ரியாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா இந்த சிக்கனில் ஒட்டும். இல்லை அப்படின்னா மசாலா தனியாக இருக்கும், அப்புறம் சிக்கன் தனியாக இருக்கும். இதில் என்ன சொல்கிறது, தண்ணி விட்டுரும். சிக்கனில் தண்ணி இருந்துச்சுன்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு தான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது இந்த கலவையை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற விட போகிறோம். மினிமம் நீங்கள் 1 மணி நேரம் வச்சா கூட ஓகே தான். பாருங்கள், நான் 1 மணி நேரம் வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சிக்கனை போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம் பண்ணிடணும். ரொம்ப ஓவர் ஹீட்டில் வச்சு நீங்கள் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பரியாயிரும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சிக்கனை போட்டுட்டு நீங்கள் சிம் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த சிக்கனை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரோட்டு கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற சிக்கன் எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சிக்கனை திருப்பி போட்டுக்கோங்க. இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்குது, சிக்கன் நல்லா கலராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை, உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஓவர் ஹீட் ஆயிரும் இல்லைனா. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஈஸியாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலாஸ் தான் இருக்குது. வேறு எதுவுமே ஸ்பெஷல் மசாலா கிடையாது இதில். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.